தமிழக தலைமை தகவல் ஆணையர் நியமனத்திற்கு தேர்வுக்குழு அமைக்கப்பட்டிருக்கிறது. ஓய்வு பெற்ற நீதிபதி ராமநாதன் தலைமையில் தேர்வுக்குழுவை அமைத்திருக்கிறது தமிழக அரசு. மேலும் தகவலை செய்தியாளர் பாஸ்கர் வழங்கிட கேட்கலாம். பாஸ்கர், வணக்கம். முழு விவரங்கள். தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் அடிப்படையில ஆர்டிஐல நம்ம கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு மாநில தகவல் ஆணையம் என்பது தகவல்களை நபர்களுக்கு சம்பந்தப்பட்ட நபர்களுக்கு பதிலளிக்கும். அந்த வகையில மாநில தலைமை தகவல் ஆணையர் மற்றும் அதனுடைய ஆணையர்களாக ஒரு 4 பேர் இருப்பாங்க. அவர்களுடைய நியமனம் தொடர்பாக ஒரு தேர்வுக்குழு என்பது அமைக்கப்பட்டிருக்கிறது. ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்ட் 2005 என்ற அடிப்படையில அதற்கான இந்த தேர்தல் குழுவினுடைய தலைவராக ஹைகோர்ட்டுடைய ஜட்ஜ் ரிட்டையர்ட் ஆனவர் ராமநாதன் அவருடைய தலைமையில தான் இந்த குழு அமைக்கப்பட்டிருக்கிறது. மனிதவள மேலாண்மை துறையினுடைய செயலாளர் சமயமூர்த்தி IAS அந்த குழுவில் உறுப்பினராக இடம்பெற்றிருக்கிறார். அதே நேரத்தில் ஓய்வு பெற்ற IAS அதிகாரி சுடலைக்கரனும் உறுப்பினராக இடம்பெற்றிருக்கிறார். ராமநாதன் தலைமையில இந்த தேர்தல் குழு என்பது அமைக்கப்பட்டிருக்கிறது. இந்த குழு தான் தமிழக அரசுக்கு மாநில தகவல் ஆணையர் மற்றும் ஆணையர்கள் நியமனம் தொடர்பாக பரிந்துரைகளை மேற்கொள்ளும். அதன் அடிப்படையில் மாநில தலைமை தகவல் ஆணையர் மற்றும் 4 ஆணையர் கொண்ட குழு பரிந்துரை செய்வார்கள். இதன் அடிப்படையில் மாநில அரசு இதன் மீதான முடிவுகளை எடுக்க உள்ளது. தகவல்களுக்கு நன்றி பாஸ்கரன். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்லருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.